ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் லாவண்யா. வெல்கம் டு மாம்ஸ் விஷ் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு விலாக் தான். எந்த மாதிரியான விலாக்னு பார்த்தீங்கன்னா, இது விநாயகர் சதுர்த்தி விலாக் தான். நான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விலாக் கண்டிப்பாக ஆஃப்டர் விநாயகர் சதுர்த்தி தான் வரும். ஸோ நீங்கள் எல்லோரும் எப்படி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயகர் தான் முழு முதல் கடவுள். ஸோ என்றைக்குமே அவரோட அருள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். வாங்க அப்படியே விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ காலையில் சமையலை வந்து படைக்கிறதுக்கான சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம்னா, கேஸ் ஸ்டவ்வை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி தான் எல்லா விஷயத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம். அதனால் அதுதான் ஸ்டார்ட் பண்ணி சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே சமயம் எந்த இடத்துல படைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து தொடச்சிட்டு திரும்பி புதுசாக மாக்கோலம் போட்டு காயட்டோன்றதுக்காக ஃபஸ்ட்டே ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் பிள்ளையாரும் நம்ம எல்லா விசேஷத்துக்குமே பிள்ளையார் சதுர்த்தின்னு இல்லை, எப்பயுமே எல்லா விசேஷத்துக்குமே மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் பாதம். நிறைய பேர் கிருஷ்ணர் பாதமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆனால் அது வந்து காமாட்சி அம்மன் பாதம். எப்போ கோலம் போட்டாலுமே காமாட்சி அம்மன் காலடி போட்டு தான் கோலம் போடுறது வழக்கம். ஸோ இந்த மெத்தட்லேயும் காமாட்சி அம்மன் பாதம் போடுவோம். ஸோ அதனால தான் இது ஒரு பக்கம் காயிட்டுன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுட்டேன். நான் இன்றைக்கி வந்து குயிக்காக உங்களுக்கு வந்து நான் கொழுக்கட்டை வழக்கமாக செய்கிற பூர்ண ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலக்கா பூர்ணமும், கலக்கானா வேர்க்கடலை, இன்னொன்று வந்து எள்ளு பூர்ணம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டம்ளர் அளவில் வந்து ஒரு 3/4 டம்ளர் இருக்குங்க. நான் வந்து பனச்சக்கரை எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறேன். இது சிம்பிள். யார் பண்ணாலுமே எல்லாருக்கும் இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இது ட்ரெடிஷ்னலாகவும் இப்படி தான் பூர்ணம் செய்வோம். அது ரெண்டுத்தையும் நீங்கள் அப்படியே குறைன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா கலக்கா பூர்ணம் வந்து ரெடி, வேர்க்கடலை பூர்ணம். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பசங்களுக்கும் நீங்கள் ஸ்நாக் மாதிரியும் இதை கொடுக்கலாம். ஸோ இதுதான் நான் முன்னாள் நைட்டே இந்த பூர்ணம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எள்ளு பூர்ணம். எள்ளு பூர்ணம் எப்பயுமே கருப்பெல்லில் செய்கிறது தான் சிறப்பு. என்கிட்ட கருப்பெல் இல்லை, அதனால் வெள்ளை எள்ளில் தான் செய்ய போகிறேன். அதுக்கும் அதே மாதிரியே நான் வந்து பனச்சக்கரை எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸ்வீட் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இனிப்பு அந்தளவுக்கு நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வறுத்த எள்ளு. இது வறுத்த வேர்க்கடலை வறுத்த எள்ளு தான் நான் ஆட் பண்ணுறேன். இதை வானலில் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த எள்ளை தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பு எள்ளு தான் எப்பயுமே சிறப்பு படைக்கிறதுக்கெலாம். என்கிட்ட கருப்பு எள்ளு இல்லை, அதனால் நான் வெள்ளை எள்ளையே யூஸ் பண்ணி இந்த பூர்ணத்தை ரெடி பண்ணேன். இப்போ இதையும் நீங்கள் மிக்சியில் குறைப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். எள்ளை எப்பயுமே வறுத்துட்டு தான் அரைக்கணும், இல்லை ஈரப்பசம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க. நான் சமையல்லாம் முடிச்சுட்டு ஒரு பக்கம் குயிக்காக இப்போ சாமி அலங்காரம்லாம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூஜை தான் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே நம்ம வந்து நான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த முறை நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம எல்லோரும் விநாயகர் செய்வோம்ல, இல்லை கடையில் வாங்குவோம். அந்த மாதிரி விநாயகரில் நம்ம என்ன செய்யலான்னு நான் பார்க்கும்போது தான் இந்த ஊர் காயின்ஸை வச்சு நான் வந்து காயின் பிள்ளையார் பண்ணலான்ற சொல்லி ஒரு ஐடியா வந்து எனக்கு வந்துச்சு. ஏன்னா கடைகளில் நிறைய சில்லறைகள்லாம் கொடுப்பாங்க. அந்த சில்லறையெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே அப்படியே வந்ததில் அந்த காயின்ஸை பார்த்த உடனே எனக்கு ஓகே, இந்த முறை காயின் பிள்ளையார் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டான்னு சொல்லி ஐடியா இருந்துச்சு. அதை ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஒரு காயினாக நம்ம ஸ்டிக் பண்ணி ஒட்டும்போது ஸோ டைம் எடுத்துச்சு. தவிர ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ண உடனே பிள்ளையாரோட லுக்கும், பிள்ளையார் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ லாஸ்ட் டைம் இந்த மாதிரி மஞ்சளில் தான் நான் பிள்ளையார் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இந்த முறை நம்ம எதனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி காயின் பிள்ளையார் ட்ரை பண்ணேன். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டான பிள்ளையார் வந்து செஞ்சு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொண்டாடினீங்கன்றதோ கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நானும் டிஃப்ரெண்ட்டான பிள்ளையார் நீங்கள் எதனா ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதுக்காக தான். ஸோ நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சுங்க. இங்கே நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து பக்கத்துலேயே ஒரு பிளேஸில் வந்து
ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்குது, சித்தி விநாயகர் ஆலயம். ஸோ அந்த கோயிலுக்கு வந்து இன்றைக்கி பூஜை எப்படி இருந்தாலும் இருக்கும் விநாயகர் சதுர்த்தினவே. சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனோம் ஈவினிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாமி அலங்காரம்லேருந்து எல்லாமே ரொம்ப நாள் கழித்து கோயிலுக்கு போகிறேன். ஏன்னா இந்தியாவில் கோயிலுக்கு போனது, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து கோயிலுக்கு போகிறோம். அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி அந்த அலங்காரம் அந்த கோயிலில் பார்த்தோம், பாசிட்டிவ் வைப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போ அந்த அலங்காரத்தை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஊரில் அப்படியே இந்தியாவை வந்து மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது. இந்த கோயிலில் நுழைஞ்சோடனே அந்த இந்தியன் கல்ச்சரோட ட்ரெடிஷனோட ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்லா மந்திரம் சொல்லி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பூஜையும். நீங்கள் பாருங்கள், நான் ஓவரால் ஒரு வியூ காட்டுறேன். காலையில் வந்து சங்கு பூஜையெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. 108 சங்கு பூஜை, பால் அபிஷேகம் எல்லாம் நம்ம ஊரில் பண்ணுற எல்லா ப்ரொசீஜருமே இங்கேயும் பண்ணியிருந்தாங்க. எல்லா விதமான பூஜையும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா சன்னதியுமே இருக்குது. காமனாக நம்ம சின்ன கோயில்னாலும் அம்பாள், சிவன், முருகர் அந்த மாதிரி எல்லா சிலையுமே இருக்குது. எல்லா சாமியுமே இருக்காங்க. ஸோ மெயினாக அன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சமுக விநாயகரை தான் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சாமி அலங்காரம் தனியாக பஞ்சமுகத்தில் இருந்தார் விநாயகர். ரொம்ப பார்க்க அழகாக ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்ல பூஜையும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ சாமி வந்து சுற்றி வரப்போகிறார் கோயிலை. அதுக்கு தான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ சாமி ஊர்வலம் முடிஞ்சதுக்கப்புறமா, சாமி கோவிலை சுற்றி வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் பூஜையை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் ஜெர்மனியில் இருக்கீங்கன்னா ஹம்முன்ற பிளேஸில் தான் இந்த விநாயகர் டெம்பிள் இருக்குது. விநாயகர் டெம்பிளும் இருக்குது, காமாட்சியம்மன் டெம்பிளும் இருக்குது. நாங்கள் அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தினவே விநாயகர் டெம்பிளுக்கு போனோம். பூஜை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. உங்களுக்கும் நல்லபடியாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டாடா, பாய் பாய்.